ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீங்கள் எப்போதுமே நிரந்தர கோடீஸ்வரர் தான். உங்கள் வீட்டில் பணம் இருந்து கொண்டே இருக்க நான் சொல்லும் இந்த விஷயங்களை நீங்கள் மறக்காமல் செய்யுங்கள். பணம் எப்போது வந்தாலும் அது எந்த காரணத்தை கொண்டும் பூஜை அறையில் வைக்கக்கூடாது. பணம் பல பேர்களின் கைகளுக்கு சென்று மாறி வந்திருக்கலாம் இல்லையா? பூஜை அறையை நம் தெய்வத்தன்மையுடன் வைத்திருப்பதால் அந்த பூஜை அறையில் வைக்க வேண்டாம். நம்முடைய வீட்டிலும் தொழில் செய்யும் இடத்திலும் பணம் சேர்வதற்காக எத்தனையோ பரிகாரங்களை எத்தனையோ விதங்களில் செய்து பார்க்கின்றோம். சில பேருக்கு சில பரிகாரங்கள் பலனளிக்கும், சில பேருக்கு எந்த பரிகாரங்களும் பலன் கொடுக்காது. பணம் நிரந்தரமாக நம் வீட்டில் தங்குவதற்கு சில பரிகாரங்களை செய்யலாம். பணம் இன்றைக்கு பல பிரச்சனைகளை தீர்க்கும் சாவியாக இருந்து வருகிறது. அத்தியாவசிய பொருட்களிலிருந்து ஆடம்பரமான பொருள்கள் வரை எதை வாங்க வேண்டுமென்றாலும் அதற்கு பணம் தேவையாக இருக்கிறது. வாழ்க்கையில் எல்லோருக்கும் விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பணத்தை நோக்கி ஓடிக்கொண்டே நாம் எப்போதுமே இருந்து கொண்டுதான் இருக்க வேண்டும், இருந்து கொண்டும் இருக்கிறோம். பணம் எப்போதும் ஒருவரின் கையில் தவழ்ந்து கொண்டிருக்க வேண்டுமென்றால் உங்கள் வீட்டின் வடக்கு சுவர் ஜன்னலுடன் சேர்த்து இருக்க வேண்டும். அந்த கதவு சிறிது மூடப்பட்டிருக்க வேண்டும். ஜன்னல் எப்போதும் திறந்தே இருக்க வேண்டும். புரிகிறதா? அந்த வீட்டின் வடக்கு சுவரின் கதவு சிறிது மூடப்பட்டிருக்க வேண்டும். ஜன்னல் எப்போதும் திறந்தே இருக்க வேண்டும். நம்ம வீட்டில் பணம் சேருவதற்கு வடக்கு திசையும் ஜன்னலும் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு தென்மேற்கு திசையும் ரொம்பவும் முக்கியம். இங்கு தான் நாம் பணத்தை வைக்கணும். பீரோ வடக்கு பார்த்து இருக்கணும். பீரோவை நம்ம திறக்கும்போது நம்முடைய முதுகு வடக்கு நோக்கி இருக்கணும். பணத்தை எப்போதுமே மரப்பொட்டியில் தான் வச்சு நம்ம எடுத்துக்கிட்டு வரணும். தேக்கு மரம்னு எதற்கு பேர் வந்துச்சு தெரியுமா? நம்ம எதையுமே தேக்கி வச்சு கொள்ளும் பக்குவம் அதுக்கு இருக்கிறதுனால தான் அந்த மரத்துக்கு தேக்கு மரம்னு பெயர் வந்துச்சு. அதனால் எப்போதுமே அதில் ஒரு பெட்டி செஞ்சு அதில் பணத்தை வச்சு எடுத்துகிட்டு வந்தோம்னா நிறையவே பணம் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். நம்முடைய சம்பாத்தியம் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். செலவு இல்லாமல் வீண் செலவுகள்லாம் ஏற்படாது. நிரந்தரமாக அந்த இடத்துல பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். பணம் வைக்கக்கூடாத இடம்னு ஒன்று இருக்குது. சம்பளம் வாங்கிட்டு வந்ததும் சிலர் என்ன பண்ணுவாங்க, பூஜை அறையில் போய் வைப்பாங்க. பணம் எப்போது வந்தாலுமே சரி, அதை எந்த காரணத்தை கொண்டும் பூஜை அறையில் வைக்கக்கூடாது. பணம் 100, 1000, லட்சம் என பல பேர்களின் கைகளுக்கு போய் வந்திருக்கும் இல்லையா? பூஜை அறையை நம்ம தெய்வத்தன்மையுடன் வச்சிருப்பதா அந்த பூஜை அறையில் நம்ம வைக்க வேண்டாம். எப்போதுமே அதற்குன்னு ஒரு மகிமை இருக்குது பூஜை அறைக்குன்னு. அதனால் நம்ம எடுத்துகிட்டு வந்த பணத்தை பூஜை அறையில் வைக்கக்கூடாது. செலவு செய்தால் தப்பே கிடையாது. பணம் நம்ம கைக்கு வருகிறது என்றால் அது நல்ல விஷயங்களுக்கு தாராளமாக செலவு செய்யலாம். உங்களை எப்போதுமே செல்வந்தராகவே எண்ணி நீங்கள் செலவு செஞ்சுக்கிட்டே இருங்க. இறைக்க இறைக்க ஊறும் கிணறு போல தான் பணம் உங்களை தேடி மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்த பணத்தை அப்படியே தேக்கி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பணம் அப்படியே தான் இருக்கும். கையால் நிறையவே செலவு பண்ணுங்க. ஈயா பண்டம் தீயாய் கேடும் என்பார்கள். சிக்கனமாக இருக்கிறன்ற பேர் வழியில் என்று பணத்தை இறுக்கு பிடிச்சு வச்சிருந்தா அதை அவர்கள் ஒரு நாளுமே அனுபவிக்க முடியாது. அவர்களுடைய மகனோ மகளோ பேரன்மார்களோ தான் அந்த பணத்தை எல்லாமே செலவு செஞ்சு நல்லா வாழ்வாங்க. 2000 ரூபாய் நோட்டு உங்களுக்கு வருதுன்னா அந்த பணத்தை நீங்கள் சிவப்பு நிற துணியை போட்டு சுற்றி மரப்பொட்டியில் வைக்கும்போது அந்த பணம் பல மடங்காக பெருகும். பணத்தை வைக்கும்போது சில்லறையாக வைக்காதீங்க. 2000 ரூபாய் நோட்டாக இருந்தால் அதை அப்படியே வைங்க. 2000மோ 500 ரூபாய் நோட்டோ அதை அப்படியே கட்டோட வைங்க. சில்லறையாக மாற்றி வைக்காதீங்க. பணப்பெட்டியில் எப்போதுமே நறுமணம் வீசிக்கிட்டே இருக்கணும். பணத்தை ஒருவரிடம் கொடுக்கும்போதும் பணத்தை மடித்து கொடுக்கணும். மடிப்பு அவர்களின் பக்கமோ நம்ம திறப்பு நம்முடைய பக்கமோ இருக்கும்படி கொடுங்க. நம்முடைய பணப்பெட்டியில் எப்போதுமே ஒரு நறுமணம் இருக்கும்படி செஞ்சுக்கோங்க. பீரோவில் கற்பூரம், அதாவது பச்சை கற்பூரம் போட்டு வச்சுக்கலாம். பணத்தை ஈர்க்கும் சக்தி அதுக்கு நிறையவே இருக்குது. பொதுவாகவே வசம்புக்கு பணத்தை ஈர்க்கும் சக்தி இருக்குது. வசம்பில் ஒரு சிறு துண்டை வாங்கி உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க. கூட உங்கள் பர்ஸில் இருக்கும்போது பணத்திற்கு பிரச்சனையே வராது. பர்ஸில் இருக்கும் பணம் செலவு ஆனாலும் திரும்பவே சீக்கிரமே உங்கள்கிட்ட வந்துடும். பணம் வரும் வழிலாம் எப்படி தெரியுமா? ஒரு சிறிய தொட்டியில் கற்பூரவள்ளி செடியை நட்டு வீட்டு வாசலில் வச்சோன்னா வீடு சுபிச்சம் அடையும். அந்த செடியானது செழிப்பாக வளர வர உங்களது முன்னேற்றமும் செழிப்பாக இருக்கும்.
நம்முடைய வீட்டிற்குள்ள கண்ணுக்கு தெரியாத எந்த ஒரு கெட்ட சக்தியும் நுழைய விடாமல் அது பாதுகாக்கும். அப்படி ஒரு சக்தி அந்த கற்பூரவள்ளி செடிக்கு இருக்குது. பணம் சேர்ற வழி இருக்குது தெரியுமா? என்ன வழி? குளிகை நேரம் என்பது அதிர்ஷ்டமான நேரமாக பார்க்க போகிறோம். அந்த நேரத்தில் தங்க நகை வாங்கலாம். இந்த நேரத்தில் வாங்கப்படும் தங்க நகையானது பன்மடங்காக வீட்டில் பெருகிக்கிட்டே இருக்கும் என்பது ஒரு ஐதீகமான உண்மை. பணத்தை ஈர்க்கும் சிவப்பு, அதாவது பணத்தை ஈர்க்கும் சக்தி சிவப்பு நிறத்திற்கு இருக்குது. நீங்கள் குளிகை நேரத்தில் ஒரு கண்ணாடி பவுலில் சிவப்பு பட்டு துணியை விரித்து வச்சுக்கோங்க. உங்களது படுக்கை அறையில் அல்லது யாரும் அடிக்கடி வராத இடங்களில் இதை வச்சுட்டு அதில் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பணத்தை தினமும் சேமிச்சிட்டு வாங்க. உங்கள் வீட்டில் யாராக இருந்தாலும் சரி, அந்த சிகப்பு பட்டு துணியின் மீது குளிகை நேரத்தில் தினமும் ரூபா நோட்டுகளை சேமித்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களால் பெற முடியும். மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தானாகவே உங்களை தேடி வரும். குளிகையில் சேமிக்கப்படும் பணம் ஆனது பன்மடங்காக பெருகும் ஆற்றல் இருக்குது. குளிகைக்கு அப்படி ஒரு மகத்துவம் இருக்குது. நீங்களும் நான் சொல்கிறபடி இதெல்லாம் செஞ்சுவாங்க. நீங்களும் விரைவிலேயே பெரிய கோடீஸ்வரர் ஆகிடுவீங்க. நிரந்தர கோடீஸ்வரர் தான் நீங்கள். அப்புறம் என்ன, சீக்கிரமாக போய் இது எல்லாத்தையுமே செய்யுங்க. சீக்கிரமாகவே நீங்களும் கோடீஸ்வரர் ஆகிடுவீங்க. சாயப்பாவின் அருள் உங்களுக்கு எப்போதுமே முழுசாக கிடைக்கும் உங்களுக்கு.